நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் டிசிசி டிரைவர் கம் கண்டக்டருடைய போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நடந்து முடிந்த 3274 பேருக்கு சென்ற 2025 போஸ்டிங் போடுறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த டிசிசியுடைய நியமனங்கள் தற்சமயம் ஹோல்டில் வைக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 850 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டில் இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும்? ஸோ டிசிசியில் வந்து பார்த்திங்கன்னா பல தரப்பட்ட குழப்பங்கள் நாளுக்கு நாள் இருக்குது. ஸோ 2026 டிஎன்எஸ்டிசியுடைய ரிக்யூர்மெண்ட் என்னவாக இருக்கும்? ஸோ டிரைவர் கண்டக்டருடைய எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? ஸோ வெற்றி பயணம் திட்டம் தமிழகத்தில் மகளிருக்கு வெற்றி பயணம் திட்டம் தொடங்க போகிறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு உண்டான கையெழுத்து இட போகிறாரு. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் இது எல்லாமே நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் இப்பொழுது முழுமையாக பார்க்குறக்கும் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் தற்சமயம் அந்த போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய நியமனத்தில் முறைகேடுகள் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அதான் நினச்சிட்ருக்காங்க. எங்கே பார்த்தாலும் டிசிசி நியமனத்தில் சரியாக இல்லைங்க, போஸ்டிங் போடலை அப்படின்ட்டு குறிப்பாகவே சொல்கிறாங்க. ஸோ டிசிசியோடைய நியமனத்தில் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும், யாருக்கு இந்த புதிய அறிவிப்புகள் வரலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி மேலே கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ டிசிசியோடைய நியமனங்களில் 2026 புதிய அப்டேட் வந்து வர காத்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக 2026 இந்த ஆண்டில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக 20,000 பேரை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நடந்து முடிந்த தேர்வில் டிசிசி நியமனங்களில் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ டிசிசி நியமனங்கள் அனைத்துமே ஹோல்டில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதுனால ஸோ புதுசாக இந்த 3274 பேருக்கும் மீண்டும் வந்து ஒரு புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் போயிட்டுருக்கு மக்களே. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் சில புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக பழைய நியமனங்களை ரத்து செய்து புதிய நியமனங்களை போடுவார். ஏன்னா நிறைய குளறுபடிகள் அதில் இருக்குது, ப்ராப்பரான ஒரு வெளிப்படை தன்மையே இல்லை. அதனால் பழைய நியமனங்களை ரத்து செய்துட்டு புதிய அறிவிப்பை போடுவாங்க அப்படின்றதுனால வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ டிரைவர்களே ஆல்ரெடி மெரிட் லிஸ்ட் வந்த கேண்டிடேட்டுகளே தயவுசெய்து சிஎம் செல்லுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதற்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் 2026 டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக 28,000 பேர் எடுக்க போகிறாங்க. ரெடி ஆகிக்கவங்க மக்களே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கான வெற்றி பயணம் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட போகிறாரு. ஸோ மகளிருக்கான வெற்றி பயணம் திட்டத்தை முதல்வர் விஜய் விரைவில் வெளியிட போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க. இதற்கான அப்டேட்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கிடைத்துவிடும். இந்த தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.